முடக்கத்தான் கீரை. வேலி ஓரத்துலலாம் இருக்கும், நிறையா இருக்கும். இதெல்லாம் செடியில் மார்க்கெட்டில் கீரை கடையிலையும் கிடைக்குது. கொடி முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை எல்லாத்தையும் எழுதிட்டேன். இது கீரை கடையில் இருக்கும், வேலி ஓரத்துலலாம் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஒரு அழகு அரிசி ஊற வச்சுக்கோங்க. வெறும் அரிசி மட்டும் போதும். அந்த அரிசியை ஊற வச்சுட்டு முதல்ல அந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தாளிச்சிடணும். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளித்து இந்த மாவில் ஊற்றிட்டு தோசை செய்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வெறுமனே கீரை அரைக்கிறதுக்கு பதில் நான் வந்து இதில் பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு மாவில் ஊற்ற போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த முடக்கத்தான் கீரை. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நான் மாவு அரைச்சி வச்சிட்டேன். இப்போ இந்த மாவோட இதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ண வேணும். அரைச்சி வச்சதில் போட்டேன். நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இனிமேல் தாளிக்கணும் வேறு. நல்லா மாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காஞ்ச மிளகா கொஞ்சமாக எண்ணெய். இந்த முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் கீரை வந்து துவையல் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், தோசை செய்து சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சட்னி மாதிரி அரைச்சி செய்து சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரையை நம்ம அடிக்கடி சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டி வலி, கை கால் வலிலாம் சரியாகும். இது கீரை கடையிலையும் இப்போ 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு கட்டு கொடுக்குறாங்க. ஹெல்தி ஃபுட்டு தான் இது. குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். போதும் 3 தோசை, 2 தோசை போதும். இதுக்கு வந்து நான் குழம்பு எதுவும் பண்ணல. இது நேற்று நான் வத்த குழம்பு பண்ணேன். அதை நல்லா சுண்ட வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து தொட்டுக்க முடக்கத்தான் கீரைக்கு வத்த குழம்பு தான். இது சட்னியில் எதுவும் பண்ணல. இதே போதும். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது வேலி ஓரத்துலலாம் இருக்கும். இல்லை நர்சரி கார்டனில் கூட நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரை அது வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வச்சு வளர்க்கலாம். அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அந்த கீரை செய்து சாப்பிட்லாம். தோசை செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.